என்னாச்சு? ஏன் கத்துற கதிர்? அது ஒண்ணு இல்ல தானா. ஏய், என்னாச்சு? உண்மையை சொல்லு. ஒண்ணு இல்லையே, நான் சும்மா விளையாடினேன். எனக்கு என்ன? இப்படி சொல்ல போறியா இல்லையா? இல்ல, லைட்டா ஷோல்டர் வலிக்குது, வேற ஒண்ணும் இல்ல. ஷோல்டர் வலிக்குதா? ஏங்க ஷர்ட் கழட்டு பார்க்கலாம். கழட்டு. வேணாம் தானா, நான் பாத்துக்கிறேன். இப்ப நீ சட்டையை கழட்ட போறியா இல்லையா? நானே கட்டுறேன். என்ன இப்படி வீங்கி இருக்கு? அது ஒண்ணு இல்ல, ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டேன், அவ்வளவுதான். விழுந்தா இப்படி தோல்ல அடிபடும். உண்மையை சொல்லு கதிர், பொய் சொல்லாம சொல்லு. சொல்லு கதிர். நான் புதுசா ஒரு வேலைக்கு சேர்ந்திருக்கேன். அந்த வேலையில தான் அந்த வேலைக்கு சேர்ந்திருக்கியா? ஆமா தானே, வேலைக்கு சேர்ந்து தான் அங்கிருந்து அட்வான்ஸ் வாங்கி உனக்கு இந்த ஷூ வாங்கிட்டு வந்தேன். என்ன வேலைக்கு சேர்ந்திருக்க? விட, அதெல்லாம் நல்ல வேலை தான். சொல்லு கதிர், என்ன வேலை? வீடு வீடா போய் சிலிண்டர் போடுற வேலை. தானா, எதுக்கு பாடுற? புதுசா வேலைக்கு போறதுனால ஷோல்டர் வீங்கி இருக்கு, அவ்வளவுதான். மத்தபடி பெருசா வலியெல்லாம் எதுவும் இல்ல. நீ எதுக்கு இந்த மாதிரி கஷ்டப்பட்டெல்லாம் வேலை பாக்குற? அதனாலதான் பாரு, ஷோல்டர் இப்படி வீங்கி இருக்கு. அதெல்லாம் பரவாயில்ல தானா. நீ கஷ்டப்பட்டு அந்த கிழிஞ்ச ஷூவை போட்டு விளையாடுறத பாக்குறதுக்கு எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. உனக்கு ஷூ வாங்கறதுக்கு தான் நான் வேலைக்கு சேர்ந்தேன். வேலையெல்லாம் நல்லா தான் இருக்கு. இந்த வலியெல்லாம் போக போக பழகிரும். எதுக்கு கதிர் இந்த மாதிரி எல்லாம் நீ எனக்காக கஷ்டப்படுற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உனக்கு இந்த ஷூ பிடிச்சிருக்கா இல்லையா, அதை ஃபர்ஸ்ட் சொல்லு. ரொம்ப பிடிச்சிருக்கு. நிஜமாவா சொல்ற? எனக்காக சொல்லல. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இது போதும் எனக்கு. உன் சந்தோஷத்துக்காக நான் எந்த வேலையை செய்ய சொன்னாலும் செய்வேன். எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அதை நான் கண்டிப்பா ஏத்துப்பேன். இப்பவே உன்னை கட்டி பிடிச்சு ஐ லவ் யூ கதிர்னு கத்தணும்னு தோணுது. பெரியம்மா, பெரியம்மா. மாயா, என்னாச்சு பெரியம்மா? ஒரு மாதிரியா இருக்கீங்க. ஏதோ யோசனையிலே இருக்கீங்க. ஒண்ணும் இல்ல. பாருங்க, உங்க ஃபேஸ்லயே தெரியுதே. என்னாச்சுன்னு சொல்லுங்க. இல்ல, கோயிலுக்கு போயிருந்தேன்ல, அங்க. இந்த மாதிரி தாலி சூலத்துல மாட்டக்கூடாதுமா. இனிமே உங்க வீட்டுக்காரரை எச்சரிக்கையா இருக்க சொல்லுங்கம்மா. அது நடந்ததுல இருந்து மனசே சரியில்லை மாயா. தப்பா ஏதாவது நடந்துருமோன்னு ரொம்ப பயமா இருக்கு. ஐயோ பெரியம்மா, இதெல்லாம் ஆக்சிடென்ட் எல்லாம் நடக்கிறது தானே. இதுக்கே நீங்க ரொம்ப யோசிக்கிறீங்க. அதெல்லாம் எதுவும் நடக்காது, நீங்க பயப்படாதீங்க. இல்ல, அவருக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு மனசு படபடப்பாவே இருக்கு. என்ன பெரியம்மா நீங்க, நாமெல்லாம் இருக்கோம்ல. அப்படி ஏதாவது நடக்க விட்டுருவோமா? பெரியப்பாக்கு எதுவும் ஆகாது. நாளைக்கு நல்லபடியா பெரியப்பா வேண்டுதல் பண்ணி முடிப்பாரு.
பெட்ரோல் ஸ்மெல் வரல. யோ, என்னையா பண்ணிட்டு இருக்க? பெட்ரோல் ஏதோ கலந்துட்டு இருந்த. அதுவா, பக்கத்து ஊர்ல யாரோ ஒரு பெரிய ஆளு ரகுராம்னு ஒருத்தர் இருக்காராம். அவரு நாளைக்கு கோவில்ல தீ மிதிக்க போறாராம். அவர் மேல ஊத்துறதுக்காகத்தான் பெட்ரோல்ல கெமிக்கலை கலந்தேன். மெல்லே வராது. அட பாவி, என்னையா வேலை பார்த்துட்டு இருக்க? காலையில பணம் கொடுத்தல உனக்கு, அது எப்படி இத பண்றதுக்கு தான். காசை வாங்கிக்கிட்டு சொல்ற வேலையை செய்ய வேண்டியதானே. அதுக்காக ஒரு ஆளை கொல்ல போறியா? நானா கொல்ல போறேன்? அவர் மேல ஊத்த போறேன், அவ்வளவுதான். அதான் பணம் வருது இல்ல, ஐயோ, அப்புறம் என்ன? எவன் செத்தா நமக்கு என்ன? யோ, நமக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கியா? அந்த பாவெல்லாம் அது தலையில வந்து விடிஞ்சிட போதியா? இத செய்யாதையா, சொன்னா கேளியா? அதெல்லாம் எனக்கு தெரியும். நம்ம பொண்ணு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் செய்யறேன். அப்பதான் காசு சேர்க்க முடியும். போ, போய் படு. ஐயோ.